யூஎஸ் மார்க்கெட் கிராஷ் ஆனா இந்தியாவுக்கு என்ன இம்பாக்ட்? இம்பார்ட்டன்ட் சேனல்ஸ். ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அவுட்ஃப்ளோ. யூஎஸ் மார்க்கெட் கிராஷ் ஆனா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அவங்க லாஸஸை கவர் பண்ண இந்தியா மாதிரி எமர்ஜிங் மார்க்கெட்ஸ்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு போயிடுவாங்க. Fundamentally, Indian markets are getting hit by FII selling on a continuous basis, and there is no sign of that stopping. Irrespective of whatever positive news flow is coming from domestic markets, I think the FII selling is continuing, and that is leading to this kind of a kind of sell-off and negative sentiment in Indian markets. Domestic news flow, domestic factors are looking all positive, but the relentless selling by FIIs is leading to this situation in the market. இது ஒரு சைக்கிளா மாறிடும். இந்தியன் ஸ்டாக்ஸ் கீழே போகும். இது இன்னும் அவுட்ஃப்ளோவை ட்ரிகர் பண்ணும். அது இன்னும் கீழே தள்ளும். எக்ஸாம்பிள் 2008ஓட குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் ஃபுல்லா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அரவுண்ட் 45,800 crore rupees இந்தியால இருந்து நெட் செல் பண்ணாங்க. சென்செக்ஸ் ஜான்வரி 2008ல இருந்து அரவுண்ட் 21,200 பீக்ல இருந்து அக்டோபர்ல அரவுண்ட் 7,700 வரைக்கும் சரிஞ்சிச்சு. லேமன் பிரதர்ஸ் கொலாப்ஸ் இந்த ஃபாலை மேலும் தீவிரப்படுத்துச்சு. செகண்ட், ருபி வீக் ஆகும்போது எஃப்ஐஐ அவுட்ஃப்ளோ ஆகும்போது இன்வெஸ்டர்ஸ் ருபியை டாலரா மாத்தி எடுத்துட்டு போவாங்க. இதனால ருபி வீக் ஆகும். ருபி வீக் ஆனா இருக்கிற ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்க்கு இந்தியாவோட இன்வெஸ்ட்மெண்ட் அட்ராக்டிவ் இல்லாம போயிடும். டாலர் டேர்ம்ஸ்ல ரிட்டர்ன்ஸும் குறையும். இதுவும் ஒரு சைக்கிள். எக்ஸாம்பிள் 2013 டேப்பர் டேண்ட்ரம் சமயத்துல ஜூன் டு ஜூலை மந்த்ஸ்ல ஈக்விட்டி அப்புறமா டெட் மார்க்கெட்ஸ் ரெண்டும் சேர்ந்து அரௌண்ட் $10.5 billion ஃபாரின் அவுட்ஃப்ளோ நடந்துச்சு. Free fall can be very damaging because it can take you far beyond what the reasonable value of the rupee should be. This was a situation we faced in 2013 with the taper tantrum, where the rupee plunged 25, a significant amount over the space of 2-3 months, and there was a clear case for rescuing the rupee at that point because the free fall was unwarranted, which as the rupee recovered its strength, that was certainly the case that perhaps it had been oversold. அதே காலகட்டத்தில் ருபி அப்போதைய ரெக்கார்ட் லோ ஆன 68.65 rupees per dollar வரைக்கும் சரிஞ்சிச்சு. தேர்ட், algorithmic trade fear spread. யூஎஸ் மார்க்கெட் ஃபால் ஆச்சுன்னா அது குளோபல் ஃபியூச்சர்ஸ், தி நிஃப்டி, ETFs அப்புறம் இன்ஸ்டிடியூஷனல் ரிஸ்க் மாடல்ஸ் மூலமா இந்தியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே பிரைஸ் இன் ஆகலாம். அதனால அடுத்த நாள் இந்தியன் மார்க்கெட் கேப் டவுன் ஓப்பன் ஆகி அல்காரிதம்ஸ் அப்புறம் சிஸ்டமேட்டிக் ஃபண்ட்ஸ் செல்லிங் ப்ரெஷரை வேகமா இன்க்ரீஸ் பண்ணலாம். ஃபோர்த், செக்டார் ஸ்பெசிபிக் இம்பாக்ட். இந்தியாவோட ஐடி செக்டர் இம்பார்ட்டண்டா நார்த் அமெரிக்கன் கிளைண்ட்ஸ் மேல ஹெவியா டிபெண்ட் ஆயிருக்கு. எக்ஸாம்பிள், இன்ஃபோசிஸோட ஃபினான்ஷியல் இயர் 2025 ரெவென்யூல அரௌண்ட் 58% நார்த் அமெரிக்கால இருந்து வந்தது. யூஎஸ் ரெசிஷன் வந்தா TCS, Infosys, Wipro மாதிரி கம்பெனிஸோட earnings direct hit ஆகும். The majority of the spending pause is happening in the US. Europe is holding up exceptionally well. So, I think all this really started because of the mini banking crisis that you had in March, and that triggered that dip, and that continues until today. So இது சென்டிமெண்ட் இல்ல, ரியல் ஃபண்டமெண்டல்ஸ் பேஸ்ட் இம்பாக்ட். ஆனா இது 1-to-1 ரிலேஷன்ஷிப்ஸ் இல்ல. இங்க ஒரு இம்பார்ட்டன்ட் நியூயன்ஸ் இருக்கு. காரிலேஷன் வீக்கன் ஆயிடுச்சு டைம் ஆக. முன்னாடி சென்செக்ஸ் டோ ஜோன்ஸ் காரிலேஷன் 0.6 to 0.7 ரேஞ்ச்ல இருந்துச்சு. இப்ப அது 0.4 to 0.5 குறைஞ்சிருக்கு. இந்தியாவோட டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் DII பேஸ் ரீட்டைல் பார்ட்டிசிபேஷன் ஜாஸ்தியானதுனால FII செல்லிங்கோட இம்பாக்ட் முன்னாடி விட கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. எக்ஸாம்பிள் 2022ல ஃபெட் மார்ச் மந்த்ல ரேட் ஹைக்ஸ் ஆரம்பிச்சது. RBI மே மந்த்ல ரேட் ஹைக்ஸ் ஆரம்பிச்சது. அதுக்கு பின்னாடி இன்ஃப்ளேஷன் அப்புறமா ருபி ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ண RBI கண்டினியூஸா பாலிசி ஆக்ஷன்ஸ் எடுத்தது. சுருக்கமா யூஎஸ் மார்க்கெட் இப்போ கிராஷ் ஆனா FII அவுட்ஃப்ளோ அப்புறமா அல்காரிதம் செல்லிங்னால ஆரம்பத்துல ஷார்ப் ஃபால் வரும். செகண்டா ருபி வீக் ஆகும். தேர்ட், ஐடி எக்ஸ்போர்ட் ஹெவி செக்டர்ஸ்ல அதிக பாதிப்பு இருக்கும். ஆனா ஓவரால் ஃபால் மேக்னிடியூட் முன்னாடி விட கொஞ்சம் குஷன் ஆகும். இந்தியாவோட ஸ்ட்ராங்கர் டொமஸ்டிக் இன்வெஸ்டர் பேஸ்,
ப்ரோஆக்டிவ் RBI பாலிசி டூல்ஸ்னால. இது மார்க்கெட் ஹிஸ்டரி அனாலிசிஸ் மட்டும்தான், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் கிடையாது. போர்ட்ஃபோலியோ டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபினான்ஷியல் அட்வைசரோட பேசுங்க.